ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோட்ஃப்ளெக்ஸ் தமிழ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சில பர்சனல் ரீசன்ஸ்னால. ஸோ இனிமேல் வந்து வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ இது வரைக்குமே எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, சிஎஸ்எஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டோட ஸ்டைல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பட்டன் கிளிக் பண்ணால் கீழே அக்கௌண்டின் ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கண்டென்ட் கிளிக் பண்ணால் அக்கௌண்டின் ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும். அப்படி இல்லாட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் மோட் வந்து லைட் மோடு தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஹெல்ப் தேவையில்லை. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சிஎஸ்எஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10 டிப்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே வந்து இப்போ இந்த இடத்துல ஷோ டீட்டெயில்ஸ்னு ஒரு HTML டேக் யூஸ் பண்ணி கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திஸ் கண்டென்ட் அப்பியர்ஸ் வென் செக் பாக்ஸ் இஸ் செக்டுன்னு இருக்கு. தென் நான் வந்து ரீக்ளிக் பண்ணும்போது என்னன்னா ஹைட் ஆயிடுது. ஸோ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஷோ ஆகுது. திரும்பி கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி HTML CSS மட்டுமே யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம் தான் நம்ம இந்த CSS வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுதான் நம்மளோட கண்டென்ட். HTML கண்டென்ட் இங்கே தான் நான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து கண்டெய்னர்னு ஒரு HTML டேக் பேரண்ட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் பேக்ரவுண்ட் கலர்லாம் கொடுக்கறதுக்காக. ஓகேவா? ஸோ நான் CSSக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பேரண்டா. அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்னு கொடுத்துருக்கேன். தென் வந்து லேபிள் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள தான் நான் வந்து ஷோ டீட்டெயில்ஸ்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இன்புட் பாக்ஸ் எதுக்காகன்னு நான் வந்து CSS ப்ரோமோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைல்டு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா கண்டென்ட்ங்கிற கிளாஸ் நேம்ல எப்போ இந்த டிவை நம்ம கிளிக் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ இந்த ஷோ டீட்டெயில்ஸ்ங்கிற லேபிள் கிளிக் பண்றோமோ அப்போ எனக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி இதெல்லாம் வந்து நம்ம HTML கண்டென்ட் இதை நான் CSSல எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நான் ஸ்டைல் டாட் CSSக்கு போறேன். ஓகேவா? ரெண்டுமே நான் சைட் பை சைடா வைக்கிறேன். பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து HTML இருக்கு, ரைட் சைட்ல வந்து CSS இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிவ் டேக்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கண்டெய்னர்ங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். அதை எப்படி எடிட் பண்ணிக்கிறேன்னு பாருங்க. அதாவது எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கேன்னா டாட் கண்டெய்னர்ங்கிற கிளாஸ் நேம் கால் பண்ணி ஹைட் வித் செட் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 100 பிக்சல் கொடுத்துருக்கேன், வித் வந்து 100% கொடுத்துருக்கேன். தென் பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் தான் நீங்க வந்து இங்க பாக்குற இந்த பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த டிவை தான் நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கேன். வித் பாத்தீங்கன்னா 100% இருக்கு, ஹைட் வந்து 100 பிக்சல்ஸ் இருக்கு. ஓகேவா? தென் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. தென் டெக்ஸ்ட் ஒயிட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்க நான் இந்த கலருக்கு மேட்சிங்கா ஒயிட் இருந்தா தான் நமக்கு வந்து கான்ட்ராஸ்டா விசிபிளா இருக்கும் இல்லையா. நான் பிளாக் கொடுத்தா அங்கே சேஞ்ச் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கலருக்கு நான் வந்து ப்ளூ கொடுக்குறேன். பாத்தீங்களா ப்ளூல இருக்கு. நான் கிளிக் பண்ணும்போது எல்லாமே ப்ளூல இருக்கு. ஸோ ஒயிட்டா இருந்தா தான் எனக்கு விசிபிளா இருக்குங்கிறதுனால நான் அந்த இடத்துல வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் ஒயிட். தென் வந்து கண்டென்ட்ங்கிற ஒரு விஷயத்த ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ டாட் கண்டென்ட்ங்கிறது எங்க வருது? டாட் கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த சைல்டு டிவுக்கு வருது. சைல்டு டிவ் நம்ம சொன்னோம் இல்லையா, கிளிக் பண்ணும்போது இந்த டிவ் ஷோ ஆகணும். கரெக்டா? அதுக்கு எப்படி பண்ணியிருக்கோம், மேக்ஸ் ஹைட் 0 கொடுத்துருக்கேன். இனிஷியலா வந்து அது ஷோ ஆகக்கூடாது. ஸோ மேக்ஸ் ஹைட் 0. தென் வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன். ஓவர்ஃப்ளோனா எப்பவுமே வந்து கண்டென்ட் அதிகமா இருந்தாலுமே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது. என்ன கண்டென்ட், அதாவது எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்பேஸ் தான் லாக் இருக்கணும். அதுதான் வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருக்கேன். தென் டிரான்சிஷன். டிரான்சிஷன்னா என்னன்னா எதை நம்ம டிரான்சிஷன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணும்போது எது டிரான்சிஷன் ஆகுது, அதாவது ஒரு அனிமேஷன் ஸ்லோவா வர்றதுக்கு நான் வந்து மேக்ஸ் ஹைட், அதாவது இந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா, இந்த மேக்ஸ் ஹைட் வந்து என்ன பண்ணிக்கிறேன், 0.3 செகண்ட்ஸ்ல ஈஸிங்கிற ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த அனிமேட் பண்ற இந்த டிரான்சிஷன் யூஸ் பண்றதுனால எனக்கு ஸ்மூத்தா வந்து ஷோ ஆகும் அந்த கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கண்டென்ட்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மேக்ஸிமம் ஹைட் 0 கொடுத்துருக்கோம், ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருக்கோம், டிரான்சிஷன் இது எதுக்காகனா அப்போ இது கிளிக் பண்றேன் இல்லையா, நான் ஷார்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மூத்தா வந்து கிளிக் பண்ணும்போது ஸ்மூத்தா வந்து ஹைட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் வந்து நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை கமெண்ட் பண்றேன். கமெண்ட் பண்ணிட்டு இது இல்லாமல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்றேன், அப்படியே டக்குன்னு வருது. இன்னும் கிளிக் பண்ணா டக்குன்னு போகுது. பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து ஸ்மூத் எஃபெக்ட் கிடையாது. இதுவே நான் வந்து ரீடூ பண்ணிட்டு கிளிக் பண்றேன், பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வருது, வந்து ஸ்மூத்தா வந்து எரேஸ் ஆகுது. இதுக்காக தான் நான் இந்த லைன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எதுக்காகனா கிளிக் பண்ணும்போது எப்போனா, ஏன்னா இந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா, ஹைட் நம்ம 0 செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எப்போ வந்து 100 பிக்சல சேஞ்ச் ஆகணும் எப்போனா இந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா, அதாவது இந்த கண்டென்ட் நான் கிளிக் பண்ணும்போது வந்து இந்த கண்டென்ட் எனக்கு ஷோ ஆகணும். அதாவது ஒரு ஹைட் வந்து 100 பிக்சல் வரணும். அது வரைக்கும் மேக்ஸ் ஹைட் வந்து 0 தான் இருக்கும். அது 0 இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு கண்டென்ட் ஷோ ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ நான் இங்கே வர்றேன், இந்த மேக்ஸ் ஹைட் 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேஷ் டாகிள், இந்த ஹேஷ் டாகிள்னா எங்க இருக்கு, இங்க ஐடி கொடுத்துருக்கோம் பாத்தீங்க இல்லையா, எங்களுக்கு கொடுத்து இந்த இன்புட் டேக் இருக்கு இல்லையா, இந்த இன்புட் எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹிடனா கொடுத்துருக்கு. எதுக்காக அந்த இடத்துல இன்புட் பாக்ஸ் இருக்கு, அதனால தான் ஷார்ட் ஹேண்டர்ஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு அங்கே விசிபிள் ஆகுது. ஸோ அந்த
இன்புட் பாக்ஸுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம் டோகிள்னு. ஸோ அது கிளிக் பண்ண அது வந்து செக்குட்னா என்ன, செக்குட்னா நம்ம கிளிக் பண்றோம் இல்லையா, கிளிக் பண்ண டிக் மார்க் கொடுக்கும் இல்லையா, அது செக் ஆகும்போது அது கூடவே என்ன ஆகும்னா டாட் கண்டென்ட், அது கிளிக் ஆகும்போது டாட் கண்டனோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 100 பிக்சலா சேஞ்ச் ஆகும். கிளியரா உங்களுக்கு? ஸோ அதனால தான் நான் அதை கிளிக் பண்ணும்போது இதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 100 பிக்சலா சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு அந்த கண்டென்ட் வந்து விசிபிளா இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். இப்போ நம்ம செகண்ட் டிப்புக்கு போவோம். நம்ம செகண்ட் டிப், அதாவது நம்ம இப்போ ரெண்டாவது என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லாம் ஒரு விஷயம் பண்ணுவோம். அதாவது ஒரு பட்டனை ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அனிமேஷன், கூல் அனிமேஷன், ஒரு கூல் பாப்அப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, இது எப்படி நம்ம கிரியேட் பண்றது? ஓகேவா? அதை நம்ம பார்க்க, அதாவது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாம HTML CSS மட்டுமே யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணும்போது எப்படி இந்த ஒரு பாப்அப் கிரியேட் பண்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம கோடுக்குள்ள போலாம் வாங்க. இந்த கோட் பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரே ஒரு HTML டேக்ல ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள ஃபார்வர்மிங்கிற கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். என்னது? டூல் டிப்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் வந்து HTML மொத்தமாவே கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பட்டன் மட்டும் இமேஜ் நீங்க எதுவும் வச்சுக்கலாம், எந்த டைம்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக பட்டன் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னா CSS குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இந்த போடியை விட்டுருங்க. நான் அது எதுக்காக பண்ணிக்கிறேன்னா, இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் வந்து சென்டர் கொண்டு வரதுக்காக, சென்டர் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த போடியை ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அதாவது டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்து ஹைட் வித் எல்லாம் கொடுத்து லைன்ஸ் ஐட்டம்ஸ் ஜஸ்டிஃபை கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்து சென்டர் கொண்டு வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து தெரியுங்க விசிபிளா இருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அந்த போடி பார்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம டூல் டிப்புக்கு வருவோம். இந்த டூல் டிப் இருக்கு, டூல் டிப் தான் பட்டன். கரெக்டா? அந்த பட்டனோட பொசிஷன் நான் வந்து ரிலேட்டிவா சேஞ்ச் பண்றேன். இந்த பொசிஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து நான் வந்து செப்பரேட்டாவே இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து ஷவுட் அவுட் கொடுக்குறேன், அதாவது கார்டு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வந்து அந்த பொசிஷன்ல ரிலேட்டிவ்னா என்ன, ஆப்சல்யூட்னா என்ன, அது எல்லாமே நீங்க தெரியாது. தென் ரிலேட்டிவ், ஆப்சல்யூட், தென் பிக்ஸ்டு, இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் டீப்பாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தமிழ்ல தான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே தமிழ் தான் நேராகவே இருக்க போகுது. ஸோ நீங்க புரியலன்னா அந்த பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இனி ஃபர்தரா டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து நம்ம அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பொசிஷன் ரிலேட்டிவ்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் எதுக்காக நம்ம கொடுக்குறோம், ஒரு ஐட்டத்தை ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த சேம் பேரன்ல இருந்து வெளியே போகணும். உங்களுக்கு வந்து அவுட்புட் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இல்லையா, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ எதுவுமே இல்லை. டூல் டிப்னா என்னன்னா, இந்த பட்டனுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா பொசிஷன் ரிலேட்டிவ் அப்ளை பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, டூல் டிப்ல ஆஃப்டர்ங்கிற ஒரு சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த சூடோ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ டாட் டூல் டிப் ஆஃப்டர்ங்கிற சூடோ யூஸ் பண்ணி கண்டென்ட், அதாவது இந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா, கண்டென்ட்ல வந்து ஐ ஆம் ஏ டூல் டிப், அதாவது இந்த கண்டென்ட் தான் நீங்க வந்து இங்க பாக்குறது பண்ணும்போது என்ன ஒரு கண்டென்ட் ஐ ஆம் ஏ டூல் டிப்னு வருது இல்லையா, இதான் நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம் நான் இங்க வச்சிருக்கேன். ஓகே, இந்த கண்டென்ட் நம்ம என்ன நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான் இங்க சேஞ்ச். ஓகேவா? ஐ ஆம் ஏ டூல் டிப். ஸோ இங்க வந்து ஐ ஆம் ஃப்ரம் கோட் ஃபிளெக்ஷன் கொடுக்குறேன். பாத்தீங்க இல்லையா? ஸோ நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான் வந்து அங்கே ஷோ ஆக போகுது. ஸோ நான் இங்க வந்து ஐ ஆம் ஏ டூல் டிப்புங்கிற ஒரு கோட் மட்டும் தான் இங்க கொடுத்துருக்கேன், ஒரு கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை நான் இங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது ஷோ ஆகுது. தென் பொசிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன்னா ஆப்சல்யூட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பொசிஷன் ஆப்சல்யூட் எதனால கொடுத்துருக்கேன்னா, இந்த டூல் டிப் வந்து இதோட பேரண்ட், அதாவது இப்போ இந்த டூல் டிப் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் பொசிஷன் ஆஃப்டர்ல வந்து ஆப்சல்யூட் கொடுத்துருக்கேன். இதோட மீனிங் என்னன்னா இதோட பேரண்ட் தான் இது. ஸோ நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே வந்து இதுல இருந்து தான் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க பொசிஷன் வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பொசிஷன் ஆப்சல்யூட் கொடுத்துருப்பேன் ஆஃப்டர்ல வந்து, அதாவது ஆஃப்டர் என்ன ஹோவர் பண்ணும்போது. ஓகேவா? தென் பாட்டம்னா வந்து கீழே வந்து 120% கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா எந்த இடத்துல வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 320% கொடுக்குறேன் பாட்டம். அப்ப இங்க என்ன நாங்கள் ஹவர் பண்ணும்போது அது கேப் பாத்தீங்க இல்லையா, ஸோ நம்ம இந்த கண்டென்ட், இந்த சைல்டு கண்டென்ட்டுக்கும் பேரண்ட் கண்டென்ட்டுக்கும் இருக்கிற கேப் தான் வந்து நம்ம இங்க பாட்டம்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் 120 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து பாட்டம் யூஸ் பண்றோம். தென் லெஃப்ட்னா வந்து லெஃப்ட்ல இருந்து ஜீரோ, லெஃப்ட் எந்த சைடுமே போக வேண்டாம், அதுக்காக லெஃப்ட் 0 கொடுத்துருக்கோம். தென் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஹவர் பண்ணும்போது ஐஎம்ஐ டூல் டிப்போட பேக்ரவுண்ட் வருது இல்லையா, அதோட கலர் வந்து நான் என்னோட நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்க பிளாக்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கலர் ஒயிட்னா என்ன, ஃபாண்டோட கலர். இந்த ஐஎம்ஐ டூல் டிப்போட ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்டா இருக்கிறதுக்காக நான் இங்க ஒயிட்னு கொடுத்துருக்கேன். தென் பேடிங்னா 4:8 கொடுத்துருக்கேன் இல்லையா, டாப்லயும் பாட்டம்லயும் 4, லெஃப்ட் ரைட் வந்து 8 பிக்சல்ஸ். இதுக்காக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேடிங் மார்ஜினல் இருக்குன்னு தனியாக வீடியோ நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு வாங்க. தென் ஃபாண்ட் சைஸ் வந்து 12 பிக்சல்னு கொடுத்துருக்கோம். தென் ஒயிட் ஸ்பேஸ் அதாவது எம்டி ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. தென் ஒப்பாசிட்டி 0 கொடுத்துருக்கோம். 0னா இனிஷியலி எனக்கு வந்து எந்த இதுவுமே விசிபிளா இருக்கிற டைப் வந்து இந்த ஒப்பாசிட்டி வந்து 0 தாண்டி 1ன்னு கொடுக்குறேன். அது உங்களுக்கு இப்போ ஆல்ரெடியே தெரியாது, நான் ஹவர் பண்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து கண்டென்ட் தெரியுது. ஸோ நான் டிஃபால்ட்டா வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கணும், அதாவது ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கோம். 0 கொடுத்தனா நமக்கு வந்து அது விசிபிளா இருக்காது, அதுக்காக 0 கொடுத்துருக்கோம். தென்
டிரான்ஸ்லேட் ஒய்னு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன்னா இல்லாட்டி 205 205 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன் டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் ஒய்ல. இதோட மீனிங் என்னன்னா, இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்களா எங்கிருந்து வருதுன்னு பாருங்க, ரொம்ப கீழே இருந்து வருது பார்த்தீங்களா, கீழே இருந்து வந்து ஹைட் ஆகும் போதும் கீழே போய் ஹைட் இவ்வளோ ஹைட்ல கீழே போய் ஹைட் ஆகுது. ஏன்னா நம்ம கொடுத்துக்கிற ஒய் டிரான்ஸ்லேட் ஒய்னா ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ அதனால 5 பிக்சல் கொடுத்துக்கிறதுனால எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிட்ட இருந்தே வந்துடும், ஹைட் ஆகிறது வந்து அந்த இடத்துல ஹைட் ஆயிடும். ஸோ இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்றது தான். அதுக்காக தான் இங்கே டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் ஒய்ல 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். டிரான்சிஷன் அனிமேஷன். நான் அனிமேஷன் பண்ணும்போது 0.3 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கூல் அனிமேஷன் வருது பாத்தீங்களா, தெரியுது உங்களுக்கு, ஷோர் ஹைட் ஆகுது வந்து ஸ்மூத்தா இருக்கு. இந்த டிரான்சிஷன் ஹைட் பண்ணி வச்சுட்டேன், அதாவது கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும், ஹவர் பண்ணும்போது டக்குன்னு ஹைட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்காம எனக்கு வந்து ஒரு ஸ்மூத் இன்ட்ராக்டிவா இருக்கிறதுக்காக நான் இந்த டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹவர் பண்ணும்போது வருது, அன்ஹவர் பண்ணும்போது போகுது, அதுக்காக இந்த ஹவரிங் இருக்கு. தென் பாயிண்ட் ஈவெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்மளோட இந்த டூல் டிப் பேக்ரவுண்ட் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் இந்த டூல் டிப் ஹோவர் ஆஃப்டர், அதாவது இந்த டூல் டிப்னா என்ன, நம்மளோட இந்த சிஎஸ்எஸ் பட்டன் இல்லையா, அதை ஹோவர் பண்ணும்போது அதுக்கப்புறமா என்ன நடக்கணும் ஆஃப்டர்னா, இந்த ஆஃப்டர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டைல் எல்லாமே டேக் பிளேஸ் பண்ணும். அதுல என்ன சேஞ்சஸ் பண்ண போறோம்னா, ஒப்பாசிட்டி, இந்த ஒப்பாசிட்டி 0 கொடுத்துருக்கிற இடத்துக்கு 0 கொடுத்துருக்கோம் இல்லையா ஒப்பாசிட்டி, இந்த 0வை நம்ம என்ன பண்ணணும்னா ஷோ பண்ணணும் கரெக்டாக, அதுக்காக ஒப்பாசிட்டி 1 கொடுக்கும். எப்போ ஹோவர் பண்ணும்போது ஆஃப்டர் ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருக்கோம், அந்த சூடோ கிளாஸ் ஒர்க் ஆகணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் ஆஃப்டர் கொடுத்துருக்கோம். அப்போ ஒப்பாசிட்டி 1னா நான் ஹோவர் பண்ணும்போது, அதாவது டூல் டிப்னா இந்த பட்டன் ஹோவர் பண்ணும்போது இந்த ஆஃப்டர் வந்து அப்ளை ஆகும். ஆஃப்டர் அப்ளை ஆகும்போது என்ன சேஞ்சஸ் இருக்கணும்னா ஒப்பாசிட்டி 1 கொடுக்குறேன், 1 கொடுத்து என்ன நமக்கு ஷோ ஆகும் கரெக்டா. தென் டிரான்ஸ்லேட் ஒய் 0, அதாவது வர எந்த இடத்துல இருக்கணுங்கிறது 0ல இருக்கணும். பாத்தீங்களா கீழே இருந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பாப்அப் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணிக்கிறோம்னா, முழுக்க HTML அண்ட் CSS மட்டுமே யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளியரா உங்களுக்கு? இதுதான் வந்து செகண்ட் டிப். நம்ம நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டிப்புக்கு நம்ம வந்து போகலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க, நம்ம டார்க் தீம் வர்சஸ் லைட் தீம் சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்லேயே இருக்கலாம், நம்ம லேப்டாப்ல கூட நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா, டார்க் தீம் வர்சஸ் லைட் தீம். அதாவது நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது, செக் பாக்ஸை டிக் பண்ணும்போது நம்மளோட தீம் வந்து அப்படியே டார்க்கா சேஞ்ச் ஆகும், அதாவது பேக்ரவுண்ட்ல இருந்து ஃபோன் கலர் இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து விசிபிலிட்டி, அதாவது யூசரோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து அது இருக்கும், அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் நம்ம இதுலயும் வந்து பார்க்க போறோம். ஆனா இங்க வித்தவுட் ஜாவா ஸ்கிரிப்ட், யூசிங் ஒன்லி HTML CSS, இதை யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் டிப்பை நம்ம என்ன பார்க்க போறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு டார்க் மோட் லைட் தீம் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது ஃபாண்ட் கலர் தென் பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. தென் நம்ம திரும்பி பண்ணும்போது திரும்பி நார்மலாவே லைட் தீம் வரப்போகுது. ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐக்கன் இருக்கு கரெக்டா, 3 ஒரு ஐக்கன் நான் செட் பண்ணியிருக்கேன். இது கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாத்தீங்களா, பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே வந்து பிளாக்கா சேஞ்ச் ஆயிருச்சு, என்னோட ஃபோன் கலர் வந்து ஒயிட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. பட் நான் திரும்பி என்ன பண்றேன்னா அன்டூ பண்றேன், பண்ணும்போது லைட் தீம் சேஞ்ச் ஆயிருது. அப்போ என்ன பேக்ரவுண்ட் ஃபுல்லா பிளாக் ஒயிட்டா சேஞ்ச் ஆயிருது, அதாவது லைட்டா சேஞ்ச் ஆயிருது. ஆனா ஃபோனோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிருது இல்லையா. மறுபடியும் பண்றேன் பாருங்க, பண்ணும்போது ஃபோனோட கலர் ஒயிட்டா சேஞ்ச் ஆகுது, பேக்ரவுண்ட் பிளாக்கா சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் ரீக்ளிக் பண்ணும்போது என்ன ஆகுது பாத்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம, டார்க் அண்ட் லைட் தீம் யூஸ் பண்றது, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம CSS மட்டுமே வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க போலாம், கோட் பார்க்கலாம் நம்ம இப்போ. இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க 3 டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் டேக். இந்த இன்புட் டேக் எதுக்காகனா கிளிக் பண்றதுக்காக, செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி அன்கிளிக் பண்றதுக்காக. ஓகேவா, அது வந்து இனிஷியலாவே வந்து ஹிடனா இருக்கு. தென் லேபிள், இங்க லேபிள்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3 இருக்குது இல்லையா, 3ஓட இமோஜி வந்து நாங்க யூஸ் பண்ணி, இமோட் வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஸோ இது எதுக்காக இந்த லேபிள் நான் கிளிக் பண்ணும்போது 4 மோட் டோகிள் இருக்கு, எது ட்ரிகர் ஆகும்னா இந்த ஐடி இருக்குது இல்லையா, மோட் டோகிள்ங்கிறது வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேவா, ஸோ நான் இப்போ இந்த லேபிள் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இன்புட் டேக் வந்து செக் ஆர் அன்செக் ஆக போகுது. ஓகேவா, தென் இங்க ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காக ஹலோ வேர்ல்டுங்கிற கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ஏன்னா எது சேஞ்ச் ஆக போகுது, எது வந்து ஸ்டைல் சேஞ்ச் ஆக போகுது, இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற இது வந்து கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம CSS பார்க்கலாம், இப்போ CSS எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்க வந்து டாட் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இந்த டாட் கண்டெய்னர் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, பேக்ரவுண்ட் ஒயிட்னு கொடுத்துருக்கேன். அதாவது டாட் கண்டெய்னர்னா நம்மளோட இந்த டெக்ஸ்டோடது. இனிஷியலாவே பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துருக்கேன், தென் கலர் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். அதாவது பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டும் ஃபோனோட கலர் பிளாக்னு கொடுத்துருக்கேன். அதுதான் நீங்க வந்து இங்க பாத்துருக்கீங்க, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், ஃபோனோட கலர் வந்து பிளாக்கா இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன்னா இதை சேஞ்ச் ஆகுது, ஏதாச்சும் சேஞ்ச் வரும்போது இப்போ பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸ்மூத்தா வருது பாத்தீங்களா, இந்த ஸ்மூத்னஸ்க்காக தான் நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹைட் வித் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, எனக்கு வந்து என்டையராகவே ஹைட் வித் கொடுத்தனால உங்களுக்கு தான் சேஞ்சஸ் புரியுது. அதுக்காக ஹைட்டு வித்தும் வந்து நான் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன். ஹைட் 100 V-port ஹைட்டு, வித் 100 V-port வித். ஓகேவா, ஸோ நான் கண்டெய்னரில் எதுவுமே பண்ணல, பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கேன், கலர் செட் பண்ணியிருக்கேன்,
தென் ஹைட் வித் செட் பண்ணியிருக்கேன், தென் டிரான்சிஷன் ஒரு ஸ்மூத் சேஞ்சுக்காக நான் டிரான்சிஷன் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் இங்கே வந்து இப்போதான் நம்ம இங்கே சேஞ்சஸ் என்ன எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் மோட் டோகிள் செக்குன்னு இருக்கு இல்லையா, அதாவது மோட் டோகிள் செக்குடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த மோட் டோகிள் என்ன, நம்ம இங்கே வந்து இந்த ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, மோட் டோகிள் அதாவது செக் இன்புட் பாக்ஸுக்கு மோட் டோகிள் செக்குடு. செக்குடுனா கிளிக் பண்ணிட்டோம்னா செக்குடு ஆயிரும் இல்லையா, செக்குடு ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு இமோட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா இதெல்லாம் வந்து நம்ம சீசன் கவர் பண்ணியிருக்கோம். நான் வந்து லைட்டராக உங்களுக்கு சொல்கிறேன், இல்லாட்டி நீங்கள் வந்து நம்ம வீடியோ பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா நம்ம வீடியோவில் வந்து காம்பினேட்டர்ஸ்னு ஒரு டாபிக் வந்து சீசன் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இது டீப்பாக இந்த சிம்பிள்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த காம்பினேட்டர்ஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா மோட் டோகிள் செக்குன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டாட் கண்டெய்னருங்கிற கிளாஸ். அதாவது மோட் செக்குடு ஆயிடுச்சு, அதாவது இந்த செக் பாக்ஸ் வந்து செக்குடு ஆயிடுச்சுன்னா இதோட கண்டெய்னருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த கண்டெய்னர் இருக்குது இல்லையா, இந்த கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆயிடணும், தென் கலர் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிடணும். ஓகேவா, அதுதான் வந்து நடக்குது. பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது சாரி இது வந்து இப்போ செக் பண்ணுறேன், அதாவது கிளிக் பண்ணும்போது செக்குடு ஆகும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகுது, ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து நம்ம சிஎஸ்எஸ் கோடில் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பாப்அப் மீன்ஸ் ஒரு டார்க் தீம் அண்ட் லைட் தீம் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் நம்ம பார்த்துருக்கோம். கிளியரா உங்களுக்கு? வந்து நம்ம தேர்ட் டிப்புக்கு நம்ம போகலாம். சாரி, தேர்ட் டிப் கிடையாது, ஃபோர்த் டிப்புக்கு நம்ம போகலாம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் டிப் என்ன பார்க்க போறோம்னா மீடியா கிரீஸ் யூஸ் பண்ணாம ஒரு ரெஸ்பான்சிவ் கிரிட் லேஅவுட் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரீன் வித் அட்ஜஸ்ட் ஆகிறத பொறுத்து, அதாவது இப்போ நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அதுக்கு வந்து எனக்கு 3 காலம்ஸ் இருக்கணும். அதே வந்து நம்ம மொபைல் ஸ்க்ரீன் போகும்போது எனக்கு ஒரு காலம் தான் இருக்கணும், டேப்லெட் ஸ்க்ரீன் போகும்போது எனக்கு 2 காலம் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது வந்து எப்படி நம்ம மீடியா கிரீஸ் யூஸ் பண்ணாம சிஎஸ்எஸ் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி எப்படி பண்ண போறோம், மீன்ஸ் சிஎஸ்எஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம மீடியா கிரீஸ்ங்கிற லாஜிக் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாம எப்படி கிரியேட் பண்றது, கிரிட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ. ஓகேவா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வீடியோல பாத்தீங்கன்னா 3 காலம்ஸ் இருக்காது, 3 பாக்ஸ் இருக்கு, 1 2 3 3 பாக்ஸ் இருக்கு, 3மே டிஃபரெண்டான பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா. உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியாத தான் 3 டிஃபரெண்டான பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ஸ்பெக்ட் போகும்போது பாத்தீங்கன்னா வந்து லார்ஜ் பண்றேன், பாத்தீங்கன்னா இது க்ரோ ஆகுது. அப்படின்னு ஸ்க்ரீன் வித் டிக்ரீஸ் பண்ண கம்மியாயிட்டே வருது இல்லையா. தென் அப்படியே வந்து கீழே வந்துருது, அதாவது ஸ்பேஸ் இல்லைங்கிறது தெரியும் போது கீழே வருது. நெக்ஸ்ட் மறுபடியும் கீழே வர மறுபடியும் கீழே வந்துச்சு. பாத்தீங்களா, இது எப்படி நம்ம கிரியேட் பண்ண மீடியா கிரீஸ் யூஸ் பண்ணாம இந்த கிரிட் லேஅவுட் ரெஸ்பான்சிவ் கிரிட் லேஅவுட் எப்படி நம்ம கிரியேட் பண்றதை பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே வாங்க நம்ம கோடுக்குள்ள போகலாம். இப்போ கோட் பார்க்குறோம். HTML பாத்தீங்கன்னா நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பேரண்ட் டிவ். அந்த பேரண்ட் டிவ்க்கு வந்து கிளாஸ் நேம் கிரிட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, தென் 3 சப் டிவ் இருக்கு, அதாவது சைல்டு டிவ் இருக்கு. அந்த 3 சைல்டு டிவ்க்குமே பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 3 கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், டிஃபரெண்டான கிளாஸ் நேம். ஓகேவா, நம்ம நேரம் சிஎஸ்எஸ்க்கு போவோம். சிஎஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கிரிட்ல வந்து சாரி டாட் கிரிட்னா இந்த பேரண்ட் டிவ் டேக். ஓகேவா, டாட் கிரிட் டிஸ்பிளே கிரிட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, டிஸ்பிளே கிரிட். தென் கேப் வந்து 1 rem, அதாவது இந்த டிஸ்பிளே அந்த கிரிட் டாட் கிரிட்ங்கிற இந்த டிவ் வந்து நம்ம கிரிட்டா சேஞ்ச் பண்றோம். கேப் ஒவ்வொன்றுமே நடுவில் கேப் இருக்குன்னா 1 rem கொடுத்துருக்கேன். தென் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ், அதாவது எவ்வளவு காலமா ஸ்பிளிட் பண்றோம்னா இந்த ஆட்டோ ஃபிட் எதுக்காக நாங்க யூஸ் பண்ணிருக்கோம்னா, இப்போ வந்து இங்கே ஒரு 4 காலம் கூட கிரியேட் பண்ணலாம் இல்லையா. கிரியேட் பண்ணாலும் 4வது ஒரு காலம் நீங்க ஆட் பண்ணாலுமே வந்து அது வந்து அது கிட்டதான் வந்து வச்சுக்கும். ஓகேவா, அதாவது ஆட்டோ ஃபிட்னா எதுவுமே இல்லை, என்னால எவ்வளவு காலம்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ்ல ஃபிட் பண்ண முடியுமோ அவ்வளவு காலம்ஸுமே ஃபிட் பண்ண சொல்றோம். அதாவது ஃபிட் பண்ண சொல்றோம், அதே இடத்துல வந்து ஒரே லைன்லயே எவ்வளவு காலம்ஸ் வந்து என்னால ஃபிட் பண்ண முடியுமோ எல்லாமே ஃபிட் பண்ணதுக்காக நம்ம ஆட்டோ ஃபிட் யூஸ் பண்றோம். தென் மின் மேக்ஸ்னா இந்த ஒவ்வொரு காலம் இருக்கு, ஒவ்வொரு சைல்டுமே இருக்குது இல்லையா. அப்போ பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் ஒவ்வொரு சைல்டுமே 200 பிக்சலா வரும்போது, அதாவது மேக்ஸிமம் வந்து அது க்ரோ ஆகிறது வந்து எவ்வளவு வேணும் க்ரோ ஆகிக்கும். அது வந்து ஷ்ரிங்க் ஆகும், அதாவது நம்ம ஸ்கிரீன் வித்தை கம்மி பண்ணும்போது ஷ்ரிங்க் ஆகி வரும்போது 200 பிக்சலுக்கு கீழே ஷ்ரிங்க் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா கீழே வந்து ஒன் ஃபிராக்ஷன் சேஞ்ச் ஆகி கீழே போயிடணும். ஓகேவா, அதுதான் வந்து இங்க நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா இது ஒரு 200 பிக்சல்ஸ், இது ஒரு 200 பிக்சல், இது 200 பிக்சல் வரைக்கும் தான் சிறுசாகணும். நம்ம ஷ்ரிங்க் பண்ணும்போது சிறுசாகணும், அதுக்கு மேல வந்து சிறுசா ஆகக்கூடாது. ஓகே, அப்ப நான் வந்து ஷ்ரிங்க் பண்றேன். பாத்தீங்களா, 200 பிக்சலுக்கு மேல இந்த ஒவ்வொரு இதுமே வந்து ஷ்ரிங்க் ஆகாது. இப்போ வந்து க்ரோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா வேணாலும் க்ரோ ஆயிக்கும். அதே ஷ்ரிங்க் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து கீழே 200 பிக்சல் வரைக்கும் தான் ஷ்ரிங்க் ஆகும் வித்து வந்து. அதுக்கப்புறமா ஷ்ரிங்க் ஆகணும்னா கீழே வந்து நெக்ஸ்ட் லைன் புஷ் பண்றேன் இமீடியட்டா. இதை நம்ம வந்து மீடியா கிரீஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனா இந்த இதுல வந்து டிப்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் அதாவது மீடியா கிரி எதுவுமே யூஸ் பண்ணாம பியூர் அண்ட் பியூர் கிரிட் மட்டுமே யூஸ் பண்ணி சிங்கிள் லைன்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இந்த பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் டு பாக்ஸ் என்ன போட்டுருக்குன்னா டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட் கலருக்காக போட்டுருக்கணும், டிஃபரன்ஷியேட் தெரியாதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளியரா உங்களுக்கு? இதுதான் வந்து ஃபோர்த் டிப். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபிஃப்த் டிப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இமேஜ் நான் ஹோவர் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்மளோட இந்த கோட் ஃபிளெக்ஸோட லோகோ நான் இங்கே வச்சிருக்கேன். நான் இது ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகி வருது இல்லையா? தென் ஹோவர்லேருந்து கம்மி, அதாவது மவுஸ் வந்து எவே கொண்டு போகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகுது. இது நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம் வித்தவுட் யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமல் இது எப்படி நம்ம பண்ண போறோம் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த இமேஜ் நான் பார்த்தீங்கன்னா ஹோவர் பண்றேன், மவுஸ் மேலே கொண்டு போகும்போது இமேஜ் வந்து ஜூம் இன் ஆகுது, க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது இல்லையா? அதாவது நார்மலாகவே பேக் டு போயிருது. இது எப்படி பண்ண போறதை நான் வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம HTML போகலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ஒரு டிப்ல வந்து ஒரு பேரண்ட் டிவ் இருக்கு, அதுக்கு வந்து ஜூம்ங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அந்த டிப்புக்குள்ள வந்து நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், நம்மளோட லோகோ வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ள நான் வந்து நம்ம லோகோ இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜூம் ஜீசஸ் பார்க்கும்போது டாட் ஜூம் இந்த டிப் வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன், அதாவது எதுவுமே கண்டு வெளியே வரக்கூடாது. கரெக்டாக ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருக்கோம். தென் டாட் ஜூம் ஐஎம்ஜின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? டாட் ஜூம்னா டாட் ஜூமுக்குள்ள இருக்கிற ஐஎம்ஜினா இமேஜ் டேக சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சூஸ் பண்ணி ஒரு டிரான்சிஷன் அப்ளை பண்றேன். அது வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கும்போது அது வந்து எப்படி இருக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ நான் வந்து இங்க பாக்குறீங்க இல்லையா, ஹோவர் பண்ணும்போது ஸ்மூத்தா தானே வருது. இந்த லைன் இங்க இல்லைன்னு நான் ரிமூவ் பண்றேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் ஹோவர் பண்றேன், பாத்தீங்களா எப்படி டக்குன்னு வருதுன்னு. ஸோ ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கணும், ஒரு இன்ட்ராக்டிவிட்டி இருக்கணும் தான். இதுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம டிப்ஸ் எல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டிரான்சிஷன் என்னன்னு. ஸோ நான் இன்னும் டீப்பா போக விரும்பல, ஏன்னா ஹோவர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தா வரதுக்காக தான் அந்த டிரான்சிஷன் லைன்ல இருக்கு. தென் எப்படி அது ஜூமின் ஆகி வருது, எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஜூமின் ஆகி வருதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா டாட் ஜூம் ஹோவர், அதாவது இந்த டாட் ஜூம்ங்கிற இந்த டிவ ஹோவர் பண்ணுவோம். ஹோவர்ங்கிற சூட கிளாஸ் நம்ம வந்து மவுஸை மேலே கொண்டு போகுது, இந்த ஜூம்ங்கிற இந்த டிவோட மேலே மவுஸை கொண்டு போகும்போது அவரோட இமேஜ் பாத்தீங்கன்னா டாட் ஐஎம்ஜி என்ன ஆகணும்னா 1.2, அதாவது ஸ்கேல் டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து ஸ்கேலுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஜூம் டாட் இமேஜ் டிரான்சிஷன்ல என்ன நடக்கும்போது டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கும்போது என்ன ஆகணும்னா ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்போ நடக்குது, ஹோவர் பண்ணும்போது அந்த இமேஜோட டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்கேல் 1.2னா 1னா நார்மலா இருக்காது, 1.2னா 1.2 டைம்ஸ் கொஞ்சம் ஜூம் ஆகுது. அதை நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதோட சேஞ்ச் பண்ண போறேன். 1.2 இருக்கு இல்லையா, இது வந்து நான் 1 வைக்க போறேன். 1 வச்சுட்டுனா பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இருக்கு, ஏன்னா 1 தான் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது. இதே வந்து 0.51 இருக்கு, 0.51 இருக்குன்னா ஜூம் அவுட். ஓகேவா? ஜூம் அவுட். ஸோ 1ல வந்து நார்மலா இருக்கிற ரைட்டு. இப்போ வந்து 5ன்னு கொடுக்குறேன், ஸ்கேல் வந்து 5ன்னு கொடுக்குறேன். பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஜூம் 5 டைம்ஸ் வந்து மேக்னிஃபை ஆகி வரும். இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? அதனால பேக் டு 1.2 கொடுக்குறது வந்து டிஃபால்ட்டா இருக்காது. இதான் வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து என்ன பார்த்துருக்கோம்னா வந்து ஸ்மூத்தா வந்து ஜூமிங் ஆகிறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஜாவாஸ்ல எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாங்க, ஒன்லி சிஎஸ் மட்டுமே யூஸ் பண்ணி சூடோ கிளாஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலில் வந்து 1.2 கொடுத்துருக்கோம். அப்புறம் அது வந்து சின்ன ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இப்போ வந்து நம்ம 6th டிப் என்னன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு ஆங்கர் டேக் இருக்கு, ஓப்பன் மாடலுங்கிற ஒரு ஆங்கர் டேக் இருக்கு. அது கிளிக் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு பாப்அப் வருது, ஒரு வார்னிங் மாதிரி ஏதாச்சும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வருது திஸ் இஸ் மாடல் இருக்கு. நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து க்ளோஸ் ஆயிடுது இல்லையா. இது நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம ஒன்லி HTML அண்ட் CSS மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போறோம் இந்த வீடியோல, இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இன்டர்வியூ கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? வித்வுட் யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட் யூ நீட் டு டிசைன் ஏ மாடல். இது வந்து மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸா இருக்கும் CSSல வந்து. ஸோ இது எப்படி நம்ம பண்ண போறோம், ஓகே, இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ கிளிக் பண்றேன், கிளிக் பண்ணும்போது ஒரு மாடல் ஓப்பன் ஆகுது. திஸ் இஸ் மாடல் பண்றதுக்கு தென் க்ளோஸ் ஒரு ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணும்போது மாடல் க்ளோஸ் ஆகி நார்மலா வருது. ஓகேவா? நம்ம வந்து கோடுக்கு போகலாம். இங்க கோட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு ஆங்கர் டேக் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு HREF கொடுத்துருக்கேன், ஹேஷ் பாப்அப்ங்கிற HREF கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுல ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்க ஓப்பன் மாடல், அதாவது நீங்க இந்த ஓப்பன் மாடல்ங்கிற அந்த ஆங்கர் டேக் இருக்கு நீங்க பாக்குறது இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட இந்த கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? அது கூட HREFல வந்து என்ன கொடுத்துருக்கு, ஹேஷ் பாப்அப்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் கிளிக் பண்ணும்போது ஹேஷ் பாப்அப் போய் இது வந்து ட்ரிகர் பண்ணும் ஓப்பன் மாடல் கிளிக் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு டிவ் இருக்கு. இந்த டிவுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பேரண்ட் டிவுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துருக்கேன் பாப்அப், ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன் மாடல். ஓகேவா? ஸோ ஒரு ஐடி நேம் வந்து பாப்அப், கிளாஸ் நேம் வந்து மாடல். ஸோ இந்த HREF இருக்கிற பாப்அப்பும் இந்த டிவ் கொடுத்துருக்க ஐடி நேமும் பாப்அப்பும் சேம் தான். இதுக்காக நம்ம சிஎஸ் போகும்போது உங்களுக்கு இன்னும் டீப்பா புரியும். ஓகேவா? தென் ஒரு கிளாஸ் நேம் வந்து மாடல் கொடுத்துருக்கோம். தென் அதுக்குள்ள இன்னொரு சப்டிவ் இருக்கு, அந்த டிவுக்குள்ள வந்து ஒரு சப்டிவ் இருக்கு. அந்த டிவுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம், ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம், அதாவது கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். அந்த டிவுக்கு சப்டிவுக்கோட கிளாஸ் நேம் தான் வந்து கண்டென்ட், பேரண்ட் டிவோட கிளாஸ் நேம் மாடல். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பேரண்ட் டிவோட கிளாஸ் நேம் மாடல், சப்டிவ் அதாவது சைல்ட் டிவோட கிளாஸ் நேம் வந்து கண்டென்ட். அதுக்குள்ள என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் ஏ மாடல்.
ஓகே, திஸ் இஸ் ஏ மாடல்னு சொல்றோம். அதுக்குள்ளே ஒரு ஆங்கர் டேகுமே இருக்காது. ஆங்கர் டேக்ல என்ன கொடுத்துருக்கோம், க்ளோஸ்னு கொடுத்துருக்காது. கிளிக் பண்ணும்போது ஹேஷ் எதுவுமே நடக்காது, க்ளோஸ் ஆயிரு இருக்கிறது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஏ மாடல். இதுதான் நம்ம வந்து நீங்க பாக்குறது. கிளிக் பண்ணும்போது வருது இல்லையா, திஸ் இஸ் ஏ மாடல் வந்து க்ளோஸ்னு வருது இல்லையா, அதான் வந்து நம்ம இங்கே பாக்குறது. ஓகேவா? அதுக்கு தான் இந்த டிவ் இருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்எஸ் குள்ள போகலாம். டாட் மாடல். டாட் மாடல்னா என்ன, நம்மளோட இந்த பேரண்ட் டிவ். இது என்ன பண்ணியிருக்கோம், பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த பொசிஷன் இதெல்லாமே வந்து நான் ஆல்ரெடி லேட்டராக சொல்லியிருந்தேன். இது வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல கண்டென்ட், சிஎஸ்எஸ் நம்ம யூடியூப்லேயே பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். அதில் வந்து இன்னும் பொசிஷன்ஸ், ஆப்சல்யூட் ரிலேட்டிவ் எல்லாமே போட்டுருக்கு. அதில் வந்து போய் பார்த்துட்டு வாங்க, இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு நம்ம கொடுத்துருக்கோம். தென் டாப்ல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 0ன்னு கொடுத்துருக்கேன், லெஃப்ட் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? டாப் 0, லெஃப்ட் 0. ஸோ தென் அதுக்கப்புறமா வித் 100% கொடுத்துருக்கேன். வித் எவ்வளோ இருக்கணும், 100% இருக்கணும். ஹைட் 100% கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கு மாடல்னா என்ன, இந்த பேரண்ட். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஒப்பாசிட்டி 0ன்னு கொடுத்துருக்கேன். அது வந்து ஒப்பாசிட்டி இனிஷியலா வந்து இந்த மாடல் இருக்கு இல்லை, டாட் மாடல் என்ன, இந்த பேரண்ட் இதோட விசிபிலிட்டி வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றேன். ஓகேவா? ஒப்பாசிட்டி 0. ஏன்னா இனிஷியலா வந்து எனக்கு என்ன ஒப்பாசிட்டி 0ன்னு நம்ம பார்த்தோம்ல, லேட்டர் முன்னாடி பிஃபோர் வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். 0னா வந்து எதுவுமே விசிபிள் ஆகாது, 1 வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் வந்து இந்த மாடல் இருக்கு இல்லையா, இந்த டிவ் என்டையராகவே வந்து விசிபிலிட்டி இன்விசிபிளா வச்சிருக்கோம். அதாவது விசிபிலிட்டி வேண்டாம்னு சொல்லி வச்சு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். தென் பாயிண்ட் ஈவென்ட்ஸ் தென் ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். ஒப்பாசிட்டி, இந்த டிபில் வந்து ஒப்பாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் வர்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? தென் மாடல் டாட் டார்கெட். மாடல் டாட் டார்கெட்னா இந்த மாடல்னா என்ன, நம்மளோட இந்த பேரண்ட் டார்கெட்னா என்ன, எப்போ ட்ரிகர் ஆகுதோ, ட்ரிகர் ஆகும்போது சூடோ கிளாஸ் டார்கெட்டுங்க, ட்ரிகர் ஆகும்போது ஒப்பாசிட்டி 1 சேஞ்ச் ஆகுது, 0லேருந்து 1 சேஞ்ச் ஆகுதுன்னு என்ன, விசிபிள் ஆகுது. பாயிண்ட் ஈவென்ட்ஸ் வந்து நான் அவுட் ஆஃப் கொடுத்துருக்கேன். தென் டாட் கண்டென்ட். கண்டென்ட்னா என்ன, நம்மளோட இந்த கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து என்ன ஆகுது, விசிபிள் ஆகும். கண்டென்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். பேடிங் 20 பிக்சல்ஸ்னா வந்து 4 சைட்ஸுமே 20 பிக்சல் எடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்க இல்லையா, மேலே 20 பிக்சல்ஸ், லெஃப்ட்ல 20 பிக்சல்ஸ், கீழே 20 பிக்சல்ஸ், ரைட்ல 20 பிக்சல்ஸ் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும் ஈவனாவே. ஓகே, அதுதான் பேடிங் 20 பிக்சல்ஸ். மார்ஜின் 100 பிக்சல்ஸ், அதாவது டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா டாப்ல 100 பிக்சல்ஸ் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு வந்து மார்ஜின் 100 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். தென் வித் வந்து 300 பிக்சல்ஸ், இதோட வித் வந்து எவ்வளவு இருக்கு, 300 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்படித்தான் வந்து நம்ம ஒரு பாப்அப் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம ஒரு HTML அண்ட் CSS மட்டுமே யூஸ் பண்ணி பண்ண போறோம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்போ இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 7th டிப்பா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது 7th டிப்பா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல மொபைல் ஸ்கிரீன்ஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு மெனு பார், அதாவது மெனு ஐக்கனை கிளிக் பண்ணும்போது ஹேம்பர் கிளிக் பண்ணும்போது ஒரு சைட் பார் ஓப்பன் ஆகும் இல்லையா, இது வந்து நம்ம CSS மட்டுமே யூஸ் பண்ணி, HTML CSS மட்டுமே யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, பட் இது வந்து HTML CSS மட்டுமே யூஸ் பண்ணி ஈஸியா பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம. அது எப்படி நம்ம கோடுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ற மெனுவை பாத்தீங்கன்னா சைட் பார் வருது இல்லையா, இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், எப்படி கிரியேட் பண்ண போறோம், வாங்க கோடுக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து 3 டேக் தான் HTML டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு இன்புட் பாக்ஸ், அதுக்கு வந்து டைப் செக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், ஐடி வந்து மெனு டோகுல்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது வந்து ஹிடனா இருக்கு. இது என்ன மீனிங்னா, இந்த லேபிள் இருக்குது இல்லையா, இந்த மெனு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் ஒரு அன்டிக் ஆகும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து இங்க கொடுத்துருக்கோம். இந்த லேபிள் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு 4 மெனு டோகுல்னா இந்த இன்புட்டுக்கானது. தென் கிளாஸ் வந்து மெனு பிடிஎன்ங்கிற ஒரு கிளாஸ் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இன்புட் டேக் இருக்கு, லேபிள் இருக்கு, அந்த லேபிளோட கிளாஸ் நேம் வந்து மெனு பிடிஎன். தென் மெனுங்கிற ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஹேம்பர்கர் ஐக்கன் யூஸ் பண்ணி ஒரு மெனுங்கிற ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அதான் வந்து உங்களுக்கு இங்கே விசிபிளா இருக்கு, இந்த இடத்துல விசிபிளா இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து டிவ் வந்து இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கு, கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், சைட் பார் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கு கண்டென்ட் வந்து ஐஎம்ஏ சைட் பார்னு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம CSS குள்ள போவோம். இந்த டிவ் தான் வந்து நீங்க எப்போ பாக்குறீங்கன்னா, அதை கிளிக் பண்ணும்போது ஒன்று வருது இல்லையா, கண்டென்ட் வருது ஐஎம்ஏ சைட் பார், தான் வந்து நம்ம வந்து பாக்குறோம். இந்த டிவ் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாக்குறோம். ஸோ மறுபடியும் CSS குள்ள போவோம், எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். டாட் சைட் பார்னா நம்மளோட இந்த டிவ் சப் டிவ், அதாவது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வருது அந்த டிவ் என்ன பண்ணியிருக்கோம், பொசிஷன் ஃபிக்ஸ்டு, லெஃப்ட் வந்து -250 பிக்சல்ஸ், அதாவது எந்த அளவுக்கு வந்து வித் இருக்கும் அதுதான் நமக்கு சொல்லியிருக்கோம், -200 பிக்சல்ஸ். டாப் 0, டாப் வந்து எந்த ஸ்பேஸுமே எடுத்துக்க தேவையில்லை. வித் வந்து 250 பிக்சல்ஸ், அதாவது ஒரு வித் இருக்குது இல்லையா, கிளிக் பண்ணும்போது இந்த வித் வருது இல்லையா, இது வந்து 250 பிக்சல்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஹைட் வந்து 100%, எனக்கு வந்து 100% ஹைட் வேணும், அதுக்காக 100% யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேக்ரவுண்ட் கலர், இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து #3 கலர் யூஸ் பண்ணாலே எனக்கு கலர் கொடுத்துருக்கு. தென் கலர் ஒயிட்னா என்ன, டெக்ஸ்ட் கலர் இருக்குல்ல, ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதான் இங்கே கலர் ஒயிட். டிரான்சிஷன் லெஃப்ட், இந்த லெஃப்ட்னா என்ன, இந்த லெஃப்ட் -250 பிக்சல்ஸ் கண்டக்ட் ஆகும்போது, அதாவது ரன் ஆகும்போது, ட்ரிகர் ஆகும்போது எனக்கு வந்து ஸ்மூத்தான டிரான்சிஷன் இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து வருது, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எப்படி அது வருது, இப்போ மெனு டோகுல்னா என்ன, இங்க இருக்கு இல்லையா இந்த ஐடி மெனு டோகுல் வந்து செக்குட்னா என்ன, இந்த மெனு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து செக்குட் ஆகும். எப்படி இந்த மெனு கிளிக் பண்ணும்போது, இந்த லேபிள் கிளிக் பண்ணும்போது எப்படி இந்த இன்புட் டேக் செக்குட் ஆகுதுன்னா, இங்க 4 யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, மெனு டேக் 4 வந்து எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம், இந்த ஐடிக்காக யூஸ் பண்ணிருக்கோம்.
இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஒரு காம்பினேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் டாட் சைட் பார். அதாவது இந்த சைட் பார் கிளாஸ் என்ன ஆகும், லெஃப்ட் 0 ஆயிடும். அதாவது -250 இருக்கு, -250 இங்க ஹைட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா. இப்போ என்னாச்சு, -250 என்ன ஆச்சு, இந்த இதுக்கு வெளியே போய் ஹைட் ஆயிருக்கு. ஸோ நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேன், இந்த மாதிரி செக் பாக்ஸ் செக் ஆகுதோ சைட் பாரோட லெஃப்ட் வந்து 0 ஆயிரும். அதாவது இப்போ நான் கிளிக் பண்ணும்போது சைடு 0 ஆயிடுச்சு. 0 ஆகும்போது என்ன ஆகுது, இதோட டோட்டல் வந்து 250 பிக்சல்ஸ் தானே, அது வந்து உள்ள வருது. இதான் வந்து எப்படி சிம்பிளா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம ஒரு சைட் பார் வந்து எப்படி டிசைன் பண்றோம் நம்ம பார்த்தோம். இதோட கோடு வந்து நான் இங்க இருக்கு, நான் வந்து நம்மளோட கிட்டப்லயும் அப்லோட் பண்றேன். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் பேஜ்லயுமே நீங்க போய் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து எயித்து டிப்பை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டேப் சேஞ்ச் பண்ணும்போது டிஃபால்ட்டாவே இந்த மாதிரி கண்டென்ட் சேஞ்ச் ஆகும் இல்லையா. டேப் 1னா வெப் டெவலப்பர், டேப் 2னா ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம சிஎஸ் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா டேப் 1ல வெப் டெவலப்பர் இருக்கு, டேப் 2 போகுது கண்டென்ட் சேஞ்ச் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் வருது, டேப் 1க்கு போறேன் வெப் டெவலப்பர்னு வருது இல்லையா. இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா இங்க இன்புட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இங்க வந்து 4 டேக் தென் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்புட் பாக்ஸ்ல டைப் ரேடியோ நேம் டேப் கொடுத்துருக்கேன். தென் ஐடி வந்து டேப் 1 இருக்கு, அது வந்து செக்குடு. ஓகே, டிஃபால்ட்டாவே நான் வந்து செக்குடு கொடுத்துருக்கேன். இப்போ இன்பில்ட் டிஃபால்ட்டாவே செக்குன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து இந்த செக்குடு ரிமூவ் பண்றேன். இந்த செக்குடு நான் ரிமூவ் பண்றேன்னா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதுவுமே இருக்காது. நான் எதை கிளிக் பண்றேன் அப்போ டேப் 1 செக் பண்ணும்போது எனக்கு வரும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரீலோடாக வேணும்னா டிஃபால்ட்டாக செக் ஆயிருக்குன்னா செக்குங்கிற டேக் அந்த ஆட்ரிபியூட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் தென் ரெண்டாவது ஒரு லேபிள் இருக்கு. இது எதுக்கான லேபிள், டேப் 1 என்ன, இந்த ஐடி இருக்கு இல்லையா டேப் 1க்கான லேபிள் கண்டென்ட் டேப் 1 இருக்கு. ரெண்டாவது இன்புட் பாக்ஸ் இருக்கு, டைப் ரேடியோன்னு கொடுத்துருக்கேன், நேம் டேப் தான், இங்கேயும் நேம் டேப் நேம் டேப் கொடுத்துருக்கோம். ஓகேவா? தென் இங்க ஐடியில வந்து டேப் 2 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஐடி வந்து டேப் 1, இந்த ரெண்டாவது ஐடி வந்து டேப் 2. அதாவது டேப் 1 இது வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு குரூப், டேப் 1ஓடது, இது ரெண்டுமே வந்து டேப் 2ஓட குரூப். ஓகேவா? ரெண்டுமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிவ் கொடுத்துருக்கேன், என்னது டேப் கண்டென்ட் டேப் 1, டேபோட கண்டென்ட் ஒரு கிளாஸ் நேம், இன்னொரு கிளாஸ் நேம் அப்ளை பண்ணுறோம். ரெண்டாவது கிளாஸ் நேம் வந்து டேப் 1. ஓகே, டேப் 1 கிளாஸ் நேம் அப்ளை பண்றோம், அதோட வந்து வெப் டெவலப்பர். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பேரண்ட் இருக்கிறது வந்து இன்புட் பாக்ஸ் டேக்ல இருக்கிறது வந்து டேப் 1ங்கிற ஐடி, இந்த சைல்டு அதாவது டிவ்ல கண்டென்ட்ல இருக்கிறது வந்து டேப் 1ங்கிற கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ டாட் அண்ட் ஹேஷ் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். தென் வெப் டெவலப்பர்னு இருக்கு, ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். டாட் டேப் கண்டென்ட் ஹைஃபன் கண்டென்ட் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்பிளே வந்து டிஃபால்ட்டா நன்னு கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே நன்னா இந்த டேப் கண்டென்ட்னா என்ன, அதாவது இந்த ரெண்டு டிவ்வுமே வந்து டிஃபால்ட்டா வந்து ஹைட் ஆயிருக்கும். ஓகேவா? ஆனா இப்போ வந்து சிஎஸ்ல என்ன சொல்றோம்னா டேப் 1 செக் ஆயிடுச்சுன்னா, அதாவது அதுக்குள்ள இருக்கிற டேப் 1, அதாவது டேப் 1 என்ன, டேப் 1 செக் ஆயிடுச்சுன்னா கிளிக் பண்ணிட்டோம்னா அதுக்கு இருக்கிற டேப் 1 வந்து டிஸ்பிளே பிளாக்கை சேஞ்ச் பண்ணிடும். டிஸ்பிளே பிளாக்னா இந்த இதை ஃபர்ஸ்ட் இருக்கிறத. ஓகேவா? அது வந்து டிஸ்பிளே பிளாக்கை சேஞ்ச் பண்ணுது. டேப் 2 செக் பண்ணி டேப் 2 வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிற டேப் 2 இப்போ வந்து டேப் 2னா என்ன, ஹேஷ் டேப் 2னா இது முடிஞ்சு செக்டு பண்ணிட்டோம் கிளிக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு வர்ற டாட் டேப் 2 கிளாஸ் இதை வந்து என்ன பண்றோம், டிஸ்பிளே பிளாக்கா சேஞ்ச் பண்றோம். இதான் வந்து நம்ம சிஎஸ்ல எழுதிருக்கோம். பாத்தீங்கன்னா டேப் 1ல இருக்கும், டேப் 2 கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது இல்லையா. இதான் வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனிமேட்டட் அதாவது கிரேடியன்ட் யூஸ் பண்ணி எப்படியோ அனிமேட்டடான பார்டர் கிரியேட் பண்ண. பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு, இந்த அனிமேஷனா இருக்கு, அனிமேட்டடா இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கிரேடியன்ட் பார்டர் எப்படி கிரியேட் பண்ண போறோம், அதாவது இப்போ நீங்க பாக்குற இந்த பார்டர் வந்து எப்படி நம்ம HTML CSS யூஸ் பண்ணி மீன்ஸ் அனிமேஷன் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, அதை வந்து நம்ம கோடுக்குள்ள பார்க்கலாம் வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஒரே ஒரு டிவ் இருக்கு. அந்த டிவ்வுக்கு வந்து க்ளோ பார்டர்ங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் இந்த பேராகிராஃப் டேக் இருக்கு. இந்த பேராகிராஃப் டேக்ல வந்து என்ன கொடுத்துருக்கோம், திஸ் பார்டர் இஸ் க்ளோயிங் வித் அனிமேட்டட் கிரேடியன்ட் இருக்கு இல்லையா. இதான் வந்து கண்டென்ட், அதான் வந்து இங்க பாக்குற கண்டென்ட் இல்லையா. அதுக்கு இருக்க திஸ் பார்டர் இஸ் க்ளோயிங் வித் அனிமேட்டட் கிரேடியன்ட் இல்லையா. தென் இப்போ பாக்குறீங்க, இப்போ நான் வந்து சிஎஸ்என்ல அப்ளை பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்ளோ பார்டர்ங்கிற கண்டென்ட் டாட் க்ளோ பார்டர், அதாவது அந்த டிவ் வந்து பேடிங் 10 பிக்சல்ஸ் பேடிங் கொடுத்துருக்கேன். தென் பார்டர் வந்து 4 பிக்சல்ஸ் சோலின்னு கொடுத்துருக்கேன். அதாவது பேடிங் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்கோம். பார்டர் வந்து 4 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம், 4 பிக்சல்ஸ் சோலிங்கிற ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்டர்ல. தென் பார்டர் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட், அதாவது பார்டர் இமேஜ் பார்டருக்கு, அதாவது இந்த பார்டர் 4 பிக்சல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட இமேஜ் என்ன இருக்கணும்னா லீனியர் கிரேடியன்ட். அதாவது இது வந்து இன்பில்டாவே இருக்கிறத கிரேடியன்ட் அப்ளை பண்றதுக்காக அது 45 டிகிரி, எவ்வளோ டிகிரி நீங்க செட் பண்ணிக்கலாம், 180 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 45 டிகிரி 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது 3 கலருமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் மண்ணுனா வந்து அதோட ஆப்போசிட். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு பார்டர் இமேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். தென் வந்து அனிமேஷன் அப்ளை பண்ணிருக்கேன். பார்டர் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது இல்லையா, அது வந்து எப்படி மூவ் ஆகுது, 2 செகண்ட்ஸ்னா அனிமேஷன் டிலே.
தென் வந்து லீனியர்னா வந்து எப்படி மூவ் ஆகணும், ஸ்ட்ரைட்டாக வந்து லீனியராக மூவ் ஆகணும். இன்ஃபினிட்னா எவ்வளோ டைம் இட்ரேட் பண்ணணும், எனக்கு வந்து இன்ஃபினிட்டே வந்து இந்த பார்டரோட கிரேடியன்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த லைன் இங்கே இந்த அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது பார்டர் மூவ் நம்ம என்ன பண்ணணும், அனிமேஷன் நெய்ம் மட்டும் கொடுத்தா இதை வந்து என்ன பண்ணணும், அனிமேட் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா கீ ஃப்ரேம்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுறது. இது வந்து டிஃபால்ட்டாகவே இன்பில்டாகவே சிஎஸ்எஸ்ல இருக்கிறது தான். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி பார்டர் மூவ்னா என்ன, இங்கே ஒரு அனிமேஷன் நேம் கொடுத்துருந்தது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்டர் மூவ்னு. அது என்ன பண்ணுறோம், 0% ஸ்டார்டிங்கில் பார்டர் இமேஜ் சோர்ஸ் லீனியர் கிரேடியன்ட் வந்து ரெட்டு எல்லோவா இருக்கணும், 45 டிகிரியில் இது இருக்கணும். ஓகேவா, ரெட்டு எல்லோ ரெட்டாக இருக்கணும். ஓகேவா, தென் 100% ரன் ஆகிட்டு நம்ம வந்து என்ன கொடுத்து இன்ஃபினிட்டியும் கொடுத்துருக்கோம் டைம் வந்து. ஸோ இன்ஃபினிட் டைமுக்கு என்ன ஆகும்னா பார்டரோட இமேஜ் சோர்ஸ் வந்து லீனியர் கிரேடியன்ட். ஓகேவா, லீனியர் கிரேடியன்ட் வந்து 405 டிகிரி வரைக்குமே, அதாவது அரௌண்ட் சுற்றிட்டே இருக்கும் இந்த பார்டரோட அந்த கார் வந்து இந்த கிரேட் வந்து அரௌண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, கிளியர் ஆச்சு உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்டரோட கிரேடியன்ட் நம்ம கொடுக்குறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நிறைய இதில் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு கார்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே இந்த கார்டு வந்து எனக்கு ஃப்ரண்ட் சைடுன்னு இருக்கு இல்லையா, வந்து நான் ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா பேக் சைடுக்கு வந்து ஃபிளிப் ஆகுது. கரெக்டாக இது வந்து நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமல் HTML CSS மட்டுமே யூஸ் பண்ணி பண்ண போகிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ கோடுக்கு போகலாம். பாருங்க, இப்போ ஹோவர் பண்ணும்போது சுவிட்ச் ஆகுது, பேக் சைடுக்கு வருது, இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வருது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம பார்க்க CSS மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி பார்க்க போகுது, நம்ம வந்து HTML CSS யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பேரண்ட் டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன், கிளாஸ் நேம் கார்டு கண்டெய்னருங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு சைல்டு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சைல்டு டிவ்க்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன், கார்டுங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். தென் அதுக்குள்ள 2 சப் இருக்கு, அதுக்கு ரெண்டுக்குமே என்ன கொடுத்துருக்கேன், 2 கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், கார்டு ஃப்ரண்ட், கார்டு பேக். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் டிவுக்கு வந்து கார்டு கண்டெய்னர், செகண்ட் டிவுக்கு வந்து கார்டு கொடுத்துருக்கேன், தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிவுக்கு வந்து கார்டு ஃப்ரண்ட், கார்டு பேக் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நமக்கு விசிபிள், ஃப்ரண்ட் சைடில் இதுதான் விசிபிள் இருக்கு, பேக் சைடில் வந்து இதுதான் விசிபிளா இருக்கு. இதோட கோட் பார்த்தீங்கன்னா கார்டு கண்டெய்னர் என்ன கொஞ்சம் நான் உங்களுக்கு தெரியுதா. இப்போ இங்கே கார்டு கண்டெய்னர் இந்த மெயின் டிவ் இல்லையா, அதாவது என்ன பண்ணிருக்கோம், பெர்ஸ்பெக்டிவ் 1000 பிக்சல். இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் எதுக்காக இருக்குதுன்னா நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, பெர்ஸ்பெக்டிவ் 1000 பிக்சல்னு வச்சுக்கோங்க. வித் 300 பிக்சல், ஹைட் 200 பிக்சல். அதாவது இந்த கார்டு இந்த பேரண்ட் டிவோட ஹைட் வித் நம்ம செட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கார்டுனா என்ன, நம்மளோட இது செகண்ட் டிவ், அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், வித் வந்து 100% கொடுத்துருக்கோம். ஓகேவா, வித் வந்து 100% நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியல, கலர் வேரியேஷன் நான் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரி இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோ சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ வந்து வித் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்கோம், ஹைட் 100% கொடுத்துருக்கோம். இதுக்கு இந்த கார்டுங்கிற சைல்டுவுக்கு. தென் பொசிஷன் வந்து ரிலேட்டிவ், தென் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து ப்ரிசர்வ் 3D வந்து இன்பில்டாகவே இருக்கிறது. ஓகேவா, இந்த ப்ரிசர்வ் 3Dங்கிற யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்சிஷன் பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து ப்ரிசர்வ் 3D யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்சிஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நடக்குது இல்லையா, அப்போ வந்து ஸ்மூத்தாக சேஞ்சாக இருக்காது, நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, தென் வந்து கார்டு கண்டெய்னர் ஹோவர். கார்டு கண்டெய்னர் மெயின் டிவ் இல்லையா, ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகணும்னா, ஹோவர் பண்ணும்போது கார்டு, இந்த கார்டுனா என்ன, இந்த சைல்டு டிவ் இல்லையா, அது வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஆகும், எவ்வளோ 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். அதை வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இப்போ ஹோவர் பண்ணுறேன் என்ன ஆகுது, 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சைல்டு டிவ் வந்து ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். தென் கார்டு ஃப்ரண்ட், கார்டோட ஃப்ரண்ட், அப்புறம் கார்டோட பேக் என்ன சொல்லியிருக்கோம், பொசிஷன் ஆப்சல்யூட். அதாவது கார்டு ஃப்ரண்ட்ங்கிற இந்த டிவுமே ஸ்டைல் பண்ணுற என்னென்ன, பொசிஷன் ஆப்சல்யூட், ஹைட் வித் 100% கொடுக்குறோம். தென் பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி ஹிடன், அதாவது டிஃபால்ட்டாக பேக் ஃபேஸ் வந்து மீன்ஸ் பேக் ஃபேஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்காக ஹிடன் கொடுக்குறோம். தென் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறோம், அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபைங் சென்டர் கொடுக்குறோம், ஃபாண்ட் சைஸ் 1.5, பார்டர் கொடுக்குறோம். பார்டர்னா என்ன, அதாவது இது ஒரு பார்டர் இருக்கணும் இல்லையா. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்டர் வந்து ஒரு சிறுசாக அதாவது மைன்யூட்டாக வந்து ஒரு பார்டர் தெரியும், அதுக்காக நான் பார்டர் கொடுத்துருக்கேன். தென் பார்டர் ரேடியஸ் 8 பிக்சல். பார்டர் ரேடியஸ்னா 4 சைடுமே வந்து என்ன இருக்கு, கர்வ் இருக்கு இல்லையா, அதான் பார்டர் ரேடியஸ் 8 பிக்சல் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது வந்து கார்டு ஃப்ரண்ட்டுக்கும் கார்டு பேக்கும். அது கார்டு பேக் இன்னொரு சேஞ்சுமே அப்ளை பண்ணுறேன், என்னது டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது 180 டிகிரி வந்து ரொட்டேட் ஆனதுக்கு அப்புறம் அதோட பேக்ரவுண்ட் என்ன சேஞ்ச் ஆயிரும், கார்டு பேக் வந்து லைட் கலர்லாம் சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் 180 டிகிரி ஆகுதுமே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இதை வந்து நம்ம வீடியோவில் இந்த ஓவரால் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் என்ன வந்து 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமே ஒரு CSS ப்ரோவாக நீங்களால் சேஞ்ச் ஆக முடியும், ஒரு இன்டர்வியூ வந்து உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. CSS கற்றுக்கணும்னு CSSல ப்ரோ ஆகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் மோர் வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டே இருக்கு, அப்டேட்டாக இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.